கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலும் அன்பர்கள் ஜீவோலி திருச்சபை சார்பிலும் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். நாங்கள் எல்லோரும் எழுந்திருந்து இன்றைய நாள் ஆராதனைக்காக நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஜெபித்துக் கொள்வோமாக. ஆண்டவரே, அன்பான தெய்வமே, சோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, அன்பின் தெய்வமே, பரிசுத்தாவியானவரே, உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, பரிசுத்த ஆவியானவரினால் ஆகும் என்ற உங்களுடைய வேத வசனத்தின் பிரகாரம் பரிசுத்த ஆவியானவரை இங்கே நாள் ஆராதனையை நீர் பொறுப்படுப்பீராக. ஆவியானவரை நீரே எல்லாவற்றையும் நடத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய திருக்கரங்களே நாங்கள் ஒப்புத்தருகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த ஆவிக்குள்ள நிரப்பி அப்பா எங்களை மறந்து நாங்கள் ஒவ்வொருவரும் துதிக்கக்கூடியபடிக்கு இன்றைய நாள் ஆராதனையை நீர் தொடக்கத்திலிருந்து முடியும் மற்றும் நடத்தும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இருந்து 9வது வசனத்திலிருந்து நாங்கள் வாய்ச்சிக் கொள்வோம். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவருக்கொருவர் பட்சமாயிருங்கள். கணம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள். ஆவியிலே அனலாய் இருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்கிறதை அல்லாமல் சபியாதிருங்கள். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள். அழுகிறவர்களுடனே அழுங்கள். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள். மேட்டுமையானவைகளை சிந்திக்காமல் தாழ்மை உள்ளவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷனுக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களாலான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். பிரியமானவர்களை பழி வாங்குதல் எனக்குரியது, நானே செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தணலை அவன் தலையின் மேல் குவிப்பார். நீ தீமையை வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. நாங்கள் எல்லோரும் மனுஷர்களுக்கு முன்பாக நாங்கள் விரைட இந்த வானத்தையும் பூமியை சிருட்டித்த சர்வ லோகத்தின் சர்வ சிருஷ்டிகர் பாதபடி அண்டியிலே நாங்கள் வந்திருக்கிறபடினால நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசு என்று சொல்லி ஆண்டவருடைய திருப்பாதத்தை நோக்கி இந்த பாடலை நாங்கள் பாடுவோம். திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே,
விசாரித்து எழுந்தும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து எழுந்தும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை
தேவனிடத்திலே வந்திருக்கிறோம். திக்கற்ற பிள்ளைகளின் தேவனிடத்திலே வந்து நிற்கின்றோம். எங்கே நாமத்தில் 2-3 பேர் கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியில் இருக்கிறேன் என்ற தேவனை நோக்கி அவர் இந்த சங்கீதமானவர் என்ற பாடலை நாங்கள் ஒருமனப்பட்டு பாடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர் பெலமுள்ள அப்போஸ்தலர் 4:12 சொல்லுகிறது,
அவரால் அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. ஆகினாலே இயேசுவின் நாமத்தை நோக்கி இயேசு கிறிஸ்துவின் நாமம் இனிதான நாமம் என்ற பாடலை நாங்கள் ஒருமனப்பட்டு பாடுவோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் கர்த்தரை கழிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் கர்த்தரை கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் நாமம், முழங்கிடும் நாமம், மூன்றிலொன்றாக ஒளிபவர் நாமம். முழங்கால் நாமம், முழங்கிடும் நாமம், மூன்றிலொன்றாக ஒளிபவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாபப் பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாபப் பிசாசை துரத்திடும் நாமம்.
ஆண்டவரே சோதரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமம் இந்த உலகத்திலே மேன்மையான நாமம், உயர்ந்த நாமம், உன்னுடைய நாமம் உன்னதமான நாமம். பாவத்தை போக்குகின்ற உன்னுடைய நாமத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நம்பி வந்தோரை கைவிடாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே வானிலும் பூவிலும் மேலான நாமமாயிருக்கிற உம்முடைய நாமத்துக்காக நன்றி நன்றி. உம்முடைய நாமத்துக்கு முன்பாக முழங்கும் ஆண்டவரே, அப்படிப்பட்ட உன்னதமான நாமம், இனிதான நாமம், உண்மையில்லா நாமம், இன்பமான நாமத்துக்காக நன்றி 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 அப்பா. அப்பா, உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உடைய நாமத்தை போற்றுகிறோம், புகழுகிறோம் ஆண்டவரே. அப்பா, துதிகள் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே, நமக்கு சோத்திரம். உடைய நாமத்தில் 2 பேர் கூடுகிறீர்கள், அவர்கள் மத்தியிலே இருக்கிறேன் என்று சொன்ன அப்பா, உடைய நாமத்துக்காக நன்றியுள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடு சோத்திருக்கிறோம். அப்பா, திக்கெட்ட பிள்ளைகளின் தேவனாயிருக்கிறீர்கள். அப்பா, உனக்கு நன்றி 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 நன்றி. வேண்டிய பக்தர்களின் குறைகள் தீர்க்கிறோம். அப்பா, ஆண்டவரை தகப்பனையும் நன்றியோடு சோத்திருக்கிறோம். அந்த வாழ்க்கையில் உங்களோடு கூட இருக்கிறது. அப்பா, உங்களோடு கூட இருந்து நடத்துகிறது இருக்கிறவரையும் நன்றியோடு நாங்கள் நிற்கிறதும் நிர்மூலமாக அது இருக்கிறது. ஆண்டவருடைய தேவ கிருபையாக இருக்கிறது. எங்களோட அநீதின வாழ்க்கையை, எங்கள் ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் ஆண்டவருடைய கிருபை தாங்குகிறபடினாலும் நடத்துகிறபடினாலும், உங்கள் கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபை தான் என்னை நடத்துகிறது என்ற பாடலை நாங்கள் ஒருமனப்பட்டு ஆண்டவரை நோக்கி பாடுவோம். உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றது. கிருபையே என்னை நடத்துகின்றது. உரைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உரைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. Soul
அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சங்கீதம் 34:5 சொல்லுகிறது. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஜோவேல் 2:26 சொல்லுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருபோதும் நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் நாங்கள் ஒருபோதும் அவமானப்பட்டு போவதில்லை. ஆகினால் உண்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகிறேன் என்ற பாடலை தேவனை நோக்கி நாங்கள் பாடுவோம். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை. Thank you.
உம்மைத்தான் நான் பார்க்கிறேன். பிரகாசம் அடைகின்றேன். எல்லோரும் நாங்கள் ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி துதித்துக் கொள்வோமாக. ஆண்டவரே சோத்திரம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் உண்மை நோக்கி பார்த்து தகப்பனே நாங்கள் உமக்குள்ள பிரகாசம் அடையத்தக்கதார் இன்னும் இன்னுமாய் நாங்கள் உம்மோடு குட்டி சேரத்தக்கதார் பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நிரப்பி எங்களை ஆட்கொண்டு நீ நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கண்கள் நீதிமான்களை நோக்கி இருக்கிறபடினால் நன்றி. உம்முடைய செவிகள் எங்களுடைய மன்றாட்டை கேட்கிறபடினால் நன்றி அப்பா. ஆண்டவரே நன்றியோடு உங்களை சோத்தரிக்கிறோம். நீதிமானுக்கு துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் அவனை விடுவிப்பார் என்றபடி ஆண்டவரை நீ விடுவிக்கிற தேவனாக இருக்கிறீரே, நன்றியோடு உங்களை சோத்தரிக்கிறோம். ஆண்டவரை உடைந்த உள்ளத்தோடு நீ கூட நீ பாதுகாக்கிறவராய் இருக்கிறவரை நன்றியோடு சோத்தரிக்கிறோம். கர்த்தாவே நீங்கள் எல்லா நேரங்களிலும் நல்ல தெய்வமாக இருக்கிறீங்களே அப்பா. நீ நன்றியோடு நாங்கள் நன்றியோடு சோத்தரிக்கிறோம். தகப்பனே நன்றி 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 நன்றி. எங்களுடைய இந்த அன்பு பெண் ஜீவோடி திருச்சபையை ஆண்டவர் 25 ஆண்டுகள் நடத்தி வந்திருக்கிறார். எங்கள் திருச்சபையை 25 ஆண்டுகள் நடத்தியபடினால் இதுவரை நடத்தி குறைவின்றி காத்தென்ற பாடலை நாங்கள் எல்லோரும் தேவனை நோக்கி நன்றி செலுத்தி பாடுவோமாக. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்தே மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்தே மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன் சோதனை செய்தேன் மாறினை தாண்டினேன் உம்மேலத்தான். தண்ணீரை கடந்தேன் சோதனை செய்தேன் மாறினை தாண்டினேன் உம்மேலத்தான். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி உயர்த்தி காத்தேன் மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி உயர்த்தி காத்தேன் மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உங்கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை செய்தீரே நன்றி ஐயா. உங்கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி உயர்த்தி காத்தேன் மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா.
அபிஷேகம் தந்து வரங்களை பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. உயிர்ப்பை காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உயிர்கள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. உயிர்கள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. உயிர்ப்பை காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி உயிர்ப்பை காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. நாங்கள் எல்லோரும் விண்ணப்பங்களுக்கூடாக கடந்து செல்லுவோம். இந்த வேளையிலும் நாங்கள் எல்லோரும் மறுமணப்பட்டு எங்களுடைய இலங்கை, இந்தியா, மலேசியா தேசங்களுக்காக ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணிக்கொள்வோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் தகப்பனே, இலங்கை தேசத்துக்காக, இந்தியா தேசத்துக்காக, மலேசியா தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த தேசங்களில் இருக்கிறதான ஒவ்வொரு மக்களையும் கரங்களுக்குள்ளே பெறுகிறோம். தகப்பனே, கடைசி நாட்களில் மாம்சமான ஜாதக வீதம் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவரே, அப்பா பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் ஊற்றப்பட்டு கடின விடுதம் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் உண்மை நோக்கி பார்க்கத்தக்கதாய் ரட்சிக்கப்படும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெல்ஜியம் தேசத்துக்காக, ராஜாக்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்வோமாக. ஆண்டவரே, அன்பு தகப்பனே, நீங்கள் கொடுத்த பெல்ஜியம் தேசத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அமைதியாக ஜீவனம் பண்ணும் பொருட்டு நீங்கள் கொடுத்த தேசத்துக்காக நன்றியோடு நாங்கள் சோதரிக்கிறோம். நன்றியோடு உங்களை துதிக்கிறோம். தகப்பனே, இந்த தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியால் இந்த தேசத்தின் ராஜாக்கள், அதிகாரிகள், இந்த தேச மக்கள் எல்லோரையும் கத்தர்தாமே ரட்சித்தருளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஒருவர் இஸ்ரவேல் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கும் போது நாங்கள் எல்லோரும் வருமானப்படுவோம். நீர் ஆராய்ந்து அறிகிற தெய்வமாக இருக்கிறவரையா அந்த நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரே 2025ஆம் ஆண்டுக்கு முன்பே இந்த வேதத்தில் எழுதப்பட்டாரையா இன்றைக்கு நடக்குது. ஆனாலும் உங்களுடைய பிள்ளைகள் இந்த ஜெபத்தினால் விண்ணப்பத்தினால் எல்லாம் குறைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாடு இஸ்ரவேலை ஆண்டவரே நேசிக்கிற சுயித்துக்கான சொன்ன வார்த்தை ஏற்படு. இஸ்ரவேலை ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளும்போது இஸ்ரவேலை சுற்றிலும் எழும்புகிற ஆண்டவரே சகலவிதமான ஆண்டவரே வல்ல அடிகளை இயேசு நாமத்தில் அழிக்கப்பட்டு அந்த இஸ்ரவேல் தேசம் உம்முடைய தேசமாக, தேவனின் தேசமாக, உங்களுடைய வருகையில் அந்த தேசம் ஆயத்தப்படவும், அங்கே இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களும் உண்மை அறியவும் விசுவாசிக்கவும் கர்த்தாவே அவருடைய கண்களுக்கு ஒரு கிருபையை கொடுப்பீராக. இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற தேசங்கள் ஒவ்வொரு மனம் திரும்பவும் ஜெயிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் கொடுப்பீராக. நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு இன்றைய நாள் வார்த்தைக்காக நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஜெபித்துக் கொள்வோமாக. ஆண்டவரே, எங்கள் அன்பு தெய்வமே, இன்றைய நாள் வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
வார்த்தையை உங்களுடைய கரங்களில் ஒப்புத் தருகிறோம். வார்த்தையை கொடுக்கிற சகோதரனை உங்களுடைய கரங்களில் ஒப்புத் தருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் சகோதரனை பரிசுத்த ஆவியின் வல்லமைக்குள்ளே நிரப்புவீர்களாக. பேசுகிறவர்கள் நீங்கள் எல்லாம் உங்களில் இந்த பரிசுத்த ஆவியில் பேசுகிறார் என்றபடி சகோதரனுடைய பலவீனங்களில் உங்களுடைய தேவ பலன் தாங்கும்படியாய் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை நீங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையானது 30, 60, 100 பலன் கொடுப்பது போல பலன் கொடுக்கும்படியாய் எல்லாவற்றையும் உங்களுடைய திருக்கரங்களில் ஒப்புத் தந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.